இதேபோல் சென்னை ஐஓசியில் இருந்து தண்டையார்பேட்டை நோக்கி சென்ற இரவு நேர மாநகர பேருந்தில் பயணிகளிடம் நடத்துனர் பணப்பட்டுவாடா செய்ததாக மண்டல தேர்தல் அலுவலகத்தில் திமுகவினர் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சோதனை நடத்திய பறக்கும் படையினர் 65,000 ரூபாய் மதிப்பிலான புதிய 2,000 ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். பேருந்து தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பணப்பட்டுவாடா என்பது பேருந்திலே வைத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பேருந்தையும் கையோடு நம்முடைய களப்பணியாளர்கள், அன்பிற்கினிய பகுதி செயலாளர் ஏடி மணி அவர்கள், வட்ட செயலாளர் ரஜினி போன்றவர்கள் கையுங்களமாக பிடித்து அந்த பேருந்தோடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பணப்பட்டுவாடா செய்ததற்கு ஏதோ பணம் என்றால் கண்ணை மறைத்து விடலாம். இவ்வளவு பெரிய பேருந்தையும் காவல் நிலையத்தின் அருகிலே நிறுத்தி இருக்கின்றோம். ஆகவே உண்மையாக கண்டிப்பாக காவல்துறை ஜனநாயகத்தை காக்கின்ற பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் என்று நம்புகிறோம். இல்லை என்றால் மேற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகளோடு கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வோம்.